வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையிலே மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பாராக, கரம் பிடித்து வழிநடத்துவாராக. வேதத்திலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை எல்லாம் தைரியப்படுத்தும் பொழுது, உற்சாகப்படுத்துகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை பயப்படாதே. அநேக சமயங்களில் நாம் பல காரியங்களை நினைத்து பயந்து விடுகிறோம். ஏதாவது ஒரு புது பயம் நம்மை ஆட்கொண்டு விடுகின்றது. இந்த நாட்களிலும் கூட உலகம் செல்லுகின்ற போக்கை பார்க்கின்ற பொழுது பயமாகத்தான் இருக்கின்றது. நிறைய மாற்றங்களை மக்களின் அன்றாட வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். நம்மை சுற்றி உலகம் மாறிக்கொண்டேதான் இருக்கின்றது. மாற்றங்கள் சிலரை கவர்ந்திழுக்கின்றது, சிலரை பயமுறுத்துகின்றது. அரசின் கொள்கைகள், ஜனத்தொகை பெருக்கம், அணு ஆயுதங்கள், போர்கள், சுற்றுச்சூழலில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள், ஓரினச் சேர்க்கை திருமணத்தை அங்கீகரிக்கும் சில நாடுகள், கலாச்சார சீரழிவுகள் போன்ற நம்மை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் நமக்கு மிகுந்த அச்சத்தை கொடுக்கின்றன. சில நாடுகளில், முக்கியமாக கிறிஸ்துவ நாடுகளில், பிற மதங்கள் தலை தூக்க ஆரம்பித்துள்ளன. நம் நாட்டிலும் சபைகளுக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சபை என்றால் நானும் நீங்களும் தான். சில சமயங்களில் காரியங்கள் மாறும், பழைய பிரச்சனைகள் மறையும், அந்த இடங்களை புதிய பிரச்சனைகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்று கொண்டுதான் இருக்கும். நீங்களும் நானும் வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரே ஒரு வாழ்க்கையைத்தான் கொடுத்திருக்கின்றார். நம்மால் இந்த உலகத்தை மாற்ற முடியுமா என்று கேட்டால் நம்மால் அதிகமாக முடியாதுதான். அதிகாரத்தில் இருப்பவர்கள் கூட உலகத்தை மாற்றுவதில் அதிகம் சாதிக்க முடியாது. ஆனால் தேவன் நம்மை வைத்திருக்கும் நிலையில் நம்மால் தேவனுடைய பிரசன்னத்தை இந்த உலகில் கொண்டு வர என்னால் இயன்றதை செய்ய முடியும். அதுதான் ஊழியம். எறும்பையும் பூரானையும் பற்றிய ஒரு கதை உண்டு. எந்த காலை அடுத்ததாக நகர்த்த வேண்டும் என்று உனக்கு எப்படி தெரியும் என்று எறும்பு பூரானிடம் கேட்டது. பூரான் இந்த கேள்வியை குறித்து யோசித்துவிட்டு நான் அதை பற்றி சிந்தித்ததே இல்லை என்று கூறியது. ஆனால் அதற்கு பின்பு இந்த கேள்வியை குறித்து அதிகம் யோசித்த போது அதிகமாக குழப்பமடைந்து கடைசியில் அதனால் நடக்க முடியாமலே போய்விட்டது. அன்பானவர்களே, எதிர்காலத்தை குறித்த பயங்கள், குழப்பங்களை குறித்து யோசித்து கொண்டிருப்பதிலேயே எந்த காலை முதலில் எடுத்து வைப்பது, நிகழ்காலத்தில் நமக்கு முன்பாக உள்ள வாய்ப்புகளை பிடித்து கொள்வதையும், இப்போது செய்ய வேண்டிய வேலைகளையும் கடமைகளையும் விட்டு விடுகின்றோம். நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார். தெய்வீக வளங்களை நம்மூலமாய் கடத்தும் வாய்க்கால்களாய் நாம் ஆண்டவருக்காய் இருக்க வேண்டும். எதிர்காலத்தை குறித்து நாம் மகிழ வேண்டும். ஏனென்றால் அதில் தேவன் இருக்கிறார். அத்துடன் அவருடைய சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது என இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய உங்களுடைய ஆண்டவராய் இருக்கும்போது எதிர்காலம் நம்முடைய நண்பனாகிறது. அவர் இன்னமும் தம் மந்தைக்கு முன் சென்று வழியை ஆயத்தம் செய்கிறார். நம் காரியங்களை யூகிப்பது நம் வேலை அல்ல, மாறாக அவரை பின்பற்றுவதுதான் நாம் செய்ய வேண்டியது. மற்ற காரியங்களை, நாம் பயந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை அவர் பார்த்து கொள்ளுவார். அப்போஸ்தலர் 15:18 இப்படியாய் வாசிக்கின்றோம்.
உலகத் தோற்றம் முதல் தேவனுக்கு தம்முடைய கிரியைகளெல்லாம் தெரிந்திருக்கிறது. நம்புங்கள், எல்லா தலைமுறைகளிலும் தேவனே நமது அடைக்கலமாய் இருக்கிறார் என சங்கீதம் 90:1 வாசிக்கின்றோம். ஜான் வெஸ்லி என்ற பிரபலமான ஊழியக்காரர் இவ்விதமாய் கூறுகிறார்: எல்லாவற்றையும் விட சிறந்தது என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆம், இப்போது உலகம் உள்ள சூழ்நிலைகளை பார்த்து, புதிய மாற்றங்களை பார்த்து, நம்மை சுற்றி நடப்பவைகளை பார்த்து பயப்படாதீர்கள். எதிர்காலத்தை குறித்து சந்தோஷப்படுங்கள். ஏனென்றால் தேவன் அங்கே இருக்கிறார். அவர் தலைமுறைகளின் தேவன். நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழிநடத்துவார். தேவைகளை சந்திப்பார். நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பியுங்கள். ஆமென்.